ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நம்ம டெய்லியும் வந்து ஓட்டிங் அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். நேற்று நைட்டும் கொடுத்துருந்தோம், காலையிலேயும் கொடுத்துருந்தோம். திவாகர் வந்து லைட்டாக ஜர்க்கு வாங்கினார். நேற்று வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தார் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சபரி முன்னேறினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கப்புறம் அப்படியே இறங்க முகமாக இருக்கும் திவாகரோட விஷயங்கள் அப்படின்னு நினச்சா, அவர் யார் வாட்டர்மேன் ஸ்டார் ஆச்சு விட்டுருவாரா? டப்பால்னு பிடிக்கிறார். பிடிச்சி திரும்பவும் ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டார். சபரி வந்துட்டு ரெண்டாவது பிளேஸ்க்கு இறக்கிட்டாப்ல. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறுது ஓட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, மாறுது. நிறைய பேர் வந்துட்டு பிஆர் ஓட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களுக்குலாம் பிஆர் இருக்குன்னு திவாகர் யாராவது சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட நெகட்டிவ் ட்ரால் அந்த மாதிரி விஷயங்கள், ஆனால் என்னென்னமோ பண்ணுறார். பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் பிடிக்க வச்சு, அதுவும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள். நம்ம விஜே பார்வதி தனிமையாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த தனிமையில் வந்துட்டு எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுமா? எல்லோரும் ஆப்போசிட் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன தான் தப்பு பண்ணியிருக்கட்டும், ஆனால் அந்த நேரத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அங்கே நின்ட்டார் மனுஷன். அப்படியேங்கப்பா பார்க்கும்போது அப்படி கண் கலங்குது. அதுவும் அந்த 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 வார்த்தைகள், சாப்பிடாமல் இருக்காதுடா பா. ஸோ அவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் நம்மளுக்கு வந்துட்டு உறவினராக இருப்பார். அவரை நம்ம புரிஞ்சிக்காமல் பண்ணால் அவர் நம்மளுக்கு எதிரியாக தான் தெரிவார். ஸோ இதுக்கு வந்து யார் காரணம்னா, யார் புரிஞ்சிக்க தவறுனாங்களோ அவங்க தான் காரணம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வாரமும் அவர் தான் ஃபஸ்ட்டில் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, இன்னும் உள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்தால் திவாகரை வந்து கீழே தள்ளிடுவாங்க அப்படின்னு. இப்போது முக்கியமாக கருதப்படுற எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அப்போவும் திவாகர் ஃபஸ்ட்டில் தான் வந்திருக்கார். அது உண்மையிலே பெரிய விஷயம். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, முன்னாடி நான் சொன்னது என்னென்னா, பரிதாப ஓட்டு இருக்குது அப்படின்னு. பரிதாப ஓட்டு இருக்குது, ப்ளஸ் அவரோட கண்டென்ட் விஷயங்களும் வருது. அதை நம்ம சொல்லியே ஆகணும். எல்லாத்துலேயுமே வந்து அவரை தாழ்த்தி சொல்லக்கூடாது. பரிதாப ஓட்டுன்னு ஒன்று இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற ஹியூமானிட்டி அப்படியே மனசில் பட்டதை பேசிடுறாரு. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசனோட தாரகம் வந்து என்ன தெரியுங்களா, நடிக்காமல் இருங்க, நீங்களாக இருங்கன்னு. அதை ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக பண்ணுற ஒரே ஒரு ஆள் நம்ம திவாகர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. மற்றபடி கண்டென்ட் இவங்க நல்லா விளாட்றாங்க, அவங்க நல்லா அவங்க அதெல்லாம் தாண்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நானாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக திவாகர் அடித்து சொல்லுவார். நம்மளும் பார்க்குறவங்களும் சொல்லலாம். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு முகமூடி போட்டுட்டு தான் இருக்காங்க. அது உண்மையிலேயே வந்துட்டு பெரிய பெரிய விஷயம். ஸோ அதுக்காகவே நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஸோ திவாகர் வந்துட்டு அடித்து ஓட விட்டாப்பில் சபரியை, இப்போ டாப்பில் இருக்கார். ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. திவாகரை உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை சபரியை பிடிக்குமா, கமருதீனை பிடிக்குமா, விஜய் பார்வதியை பிடிக்குமா? இந்த 4 பேரில் உங்களுக்கு ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாருன்றதை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோக்கு மறக்காமல் இந்த லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.